ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது உங்கள் ரேன் பாய்ஸ். அட 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப வேகமா முடிஞ்சு போச்சு. இவ்வளோ வேகமாவாடா போயிட்டேன். இந்த வருஷம் கோலிவுட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா தான் அமைஞ்சிருக்கு, எங்க லைஃப் மாதிரி. அப்படி இந்த 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த படங்கள்ல எங்களுக்கு பிடிச்ச படங்களை டாப் மூவிஸா லிஸ்ட் போட்டிருக்கோம். அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். டாப் மூவிஸ் ஆஃப் கோலிவுட் இன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2025. இது எங்களோட லிஸ்ட் தான், நோ அஃபென்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 2 3ன்னு ஆர்டர் லிஸ்ட் போட்டா எதை ஃபர்ஸ்ட் போடுறது எதை லாஸ்டா போடுறதுன்னு அட்மின்ஸ் எங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சோ அதனால 1 2 3ன்னு லிஸ்ட் இல்லாம மூவிஸை ஜானரா பிரிச்சிருக்கோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஜானர் த்ரில்லர் மூவிஸ். இந்த ஜானர்ல சிவராஜ் நடிப்புல வந்த 10 ஹவர்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம். இந்த படம் ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எந்த ஒரு லேகும் இல்லாம செம ஃபாஸ்டா இருந்துச்சு. ஒரு நைட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு ட்விஸ்டா ரிவீல் பண்ணி அது எல்லாம் ஒரே பாயிண்ட்ல வந்து சேர்ந்த விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேபி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் பண்ணலாம். பட் அதுவுமே அந்த கதையோட சேர்ந்து வந்ததுனால எங்களுக்கு அது பெருசா தெரியல. த்ரில்லர் மூவிஸ் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தை இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த ஜானர்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் இது எங்களை மட்டும் இல்ல, பார்த்த எல்லாரையுமே ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ண ஒரு படம் தான் 11. இந்த படத்தை நாங்க எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம தான் பார்த்தோம். பட் இந்த படம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இந்த படம் ஒரு சீரியல் கில்லர் மூவி. வழக்கமா சீரியல் கில்லர் மூவினா ஹீரோ கில்லரை தேடுற கேட் அண்ட் மவுஸ் ஸ்டோரியா தான் இது இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டியும் கூட. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்கிரீன் பிளே. ஒரு சீரியல் கில்லர் மூவிக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த படத்துல இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம பெஞ்சமின் அண்ட் பிரான்சிஸ் கேரக்டரை டிசைன் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டர்ஸ்ல நடிச்சிருந்த ட்வின்ஸுமே ரொம்பவே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல தேவையில்லாத ஒரு விஷயம்னா அது லவ் போர்ஷன்ஸ் மட்டும்தான். ப்ரொடியூசரே ஹீரோயின் ஆனனால வேற வழி இல்லாம அதெல்லாம் வைக்க வேண்டியதா போச்சு. அதை மட்டும் அவாய்ட் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னுமே ரொம்ப நல்லா இருந்திருக்கும். சீரியல் கில்லர் மூவி ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு செம்ம ட்ரீட்னே சொல்லலாம். மோஸ்ட்லி எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. இந்த படத்தை இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா தயவு செஞ்சு போய் பாத்துருங்க. இந்த ஜானர்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் சப்தம். நம்ம கோலிவுட்ல ஒரு டிஃபரண்ட் அட்டெம்ப்ட்னே சொல்லலாம். இந்த படம் சவுண்ட் பேஸ்டு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட ஒரு மெயின் பில்லரே சவுண்ட் டிசைனிங் தான். சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே போர் அடிக்காம நம்மள எங்கேஜிங்காவே வச்சிருந்துச்சு. ஓவராலா ஒரு வித்தியாசமான கான்செப்டுக்காகவும் தரமான சவுண்ட் டிசைனுக்காகவும் கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஜானர் ஃபீல் குட் மூவிஸ். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் மணிகண்டன் நடிச்ச குடும்பஸ்தன். நக்லைட் சேனலோட டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல எமோஷன்ஸ் பிளஸ் ஹியூமர்னு எல்லாத்தையுமே கரெக்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய சக்சஸ் தான். இந்த படத்துல ஹீரோ கேரக்டர் நம்மள பல பேரோட பிரதிபலிப்பா தான் இருந்திருப்பாப்ல. அதுவே இந்த படத்தை நம்மளோட ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த படம் ஒரு ஃபன்னான எமோஷன் கலந்த படம். இந்த படத்தை இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா போய் பாருங்க. நெக்ஸ்ட் பிரதீப் ரங்கநாதன் நடிச்ச டிராகன். இந்த படம் ஒரு வெல் ரிட்டன் மூவினே சொல்லலாம். ஏன்னா படத்தோட ஹீரோ கேரக்டர் ஆர்க்க அவ்வளவு சூப்பரா எழுதியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னதான் நம்ப முடியாம இருந்தாலும் செகண்ட் ஹாஃப பெட்டரா கொண்டு போய் கிளைமேக்ஸ பெர்ஃபெக்ட்டா முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல அவங்க சொல்ல வந்த விஷயம் தான் இந்த படம் எங்களுக்கு பிடிக்கிறதுக்கும் இந்த லிஸ்ட்ல நாங்க ஆட் பண்றதுக்கும் ஒரே காரணம். இந்த படம் எங்களுக்கு பிடிக்க இன்னொரு பெரிய காரணம் எங்களோட ஃபேவரட்டான சித்துவும் ஹர்ஷத்தும் இதுல நடிச்சிருப்பாங்க. அவங்கள ஸ்கிரீன்ல பார்த்தப்ப எங்களுக்கு ஹோல்சமா இருந்துச்சு. இந்த படத்தையும் கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அடுத்தது இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஹிட் மூவியான டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தை பத்தி தனியா ஒரு வீடியோவே போடலாம். அவ்வளவு விஷயம் இருக்கு இந்த படத்துல பேசுறதுக்கு. இந்த படத்துல ஃபீல் குட் இல்ல, இந்த படமே ஒரு ஃபீல் குட் தான். சொசைட்டிக்கு சொல்ல வந்த விஷயம் ரொம்பவே பெருசு. பட் இருந்தாலும் அதை அந்த 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. இந்த படம் இந்த வருஷத்தோட டாப் மூவிஸ் லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா எங்களுக்கு இந்த படம் அந்த லிஸ்ட்ல டாப் 3 பொசிஷனுக்குள்ள வந்துரும். இந்த படத்தையும் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க உடனே போய் தயவு செஞ்சு பாத்துருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற ஜானர் என்னன்னா கமர்ஷியல் மூவிஸ். இந்த ஜானர்ல நம்ம அடுத்து பார்க்க போற படம் இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் வந்த படமான நம்ம சியானோட வீர தீர சூரன் பார்ட் 2. இந்த படத்தை ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு கமர்ஷியல் மூவின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் டச்சோட சில கமர்ஷியல் எலமெண்ட்ஸும் இருக்கும். இந்த படத்தோட பெரிய பிளஸ் சியான் அண்ட் டைரக்டரோட நியூ வேவ் ஆஃப் அப்ரோச் தான். இந்த படம் ஆக்சுவலா செகண்ட் பார்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு முன்னாடியே செகண்ட் பார்ட்டோட கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ணிக்கலான்னு டிஃபரெண்டா யோசிச்சிருப்பாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அமைஞ்சிருச்சு. இந்த படம் ரொம்ப நல்லா போயிருக்க வேண்டிய படம் தான். பட் ரிலீஸ் டைமிங்ல சில பிரச்சனைகளால இந்த படம் அந்த அளவுக்கு சரியா போகல. இந்த படத்தை சியானோட ஆக்டிங்காகவும் அப்புறம் டைரக்டரோட மேக்கிங்காகவே கண்டிப்பா பார்க்கலாம். இந்த படம் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கும். அடுத்ததா இந்த லிஸ்ட்ல கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன்ல நம்ம சூர்யாவோட ரெட்ரோ தான். இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் படமா ஆரம்பிச்சு ஒரு லவ் ட்ராக்ல போய் கடைசியில ஒரு ஊரை காப்பாத்துற மாதிரி படமா இந்த படம் முடிஞ்சிருக்கும். இந்த படம் எங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சூர்யாவோட ஆக்டிங் பிளஸ் கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன் அப்புறம் நம்ம சந்தோஷ் நாராயணோட மியூசிக் மூணுமே இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தோட ஒரு மேஜர் குறை என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃப் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். அது ஒரு சில பேருக்கு பிடிக்கலாம், ஒரு சில பேருக்கு பிடிக்காம போகலாம். இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் வைஸா
நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு சொல்றாங்க. சூர்யாக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண படம்னா அது இதுதான். இந்த படத்த இன்னும் நீங்க பார்க்கலனா போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த வருஷத்தோட பெரிய ஃபேன் பாய் சம்பவமான படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படம் நம்ம ஏகேவை வச்சு ஏகே ஃபேன்ஸுக்காகவே ஏகே ஃபேன் பாயே பண்ண ஒரு ஃபீஸ்ட்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்துல கதை கம்மியா இருக்கும். ரெஃபரன்ஸ், கேமியோஸ், ரெட்ரோ சாங்ஸ்னு இது எல்லாமே அதிகமாவே இருக்கும். அது எல்லாமே ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாவே இருந்துச்சு. படத்துல ஏகப்பட்ட ரெஃபரன்சஸ், ஹாலிவுட் மூவி கனெக்ஷன்ஸ்னு கண்ணா பின்னான்னு இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருந்தாரு நம்ம ஆதி. அந்த விஷயங்கள் எல்லாமே ஃபேன்ஸுக்கு என்ஜாய் பண்ற மொமெண்டா இருந்தாலும் காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்கல. பட் ஓவராலா இந்த படம் எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்காம ஜாலியா ஃபன்னா ஒரு 2 ஹவர்ஸ் என்ஜாய் பண்றதுக்கான ஒரு படமா இது கண்டிப்பா இருக்கும். இந்த படத்தை என்ன நீங்க பார்க்கலனா போய் பாருங்க. லாஸ்டா நம்ம பார்க்க போற ஜானர் டிஃபரண்ட் அட்டெம்ப்ட் பட் ஃபெயில்டு மூவிஸ். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற படம் தனுஷோட ஆக்டிங்ல வந்த குபேரா. இந்த படத்துல ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இதெல்லாம் தாண்டி தனுஷோட ஆக்டிங் மிரட்டி இருப்பாரு. பட் இவ்வளவு இருந்தும் ஏன் இந்த படம் போலன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல தனுஷை தாண்டி வேற தமிழ் ஆக்டர்ஸ் யாருமே இல்ல. அதனால இந்த படம் ஒரு தமிழ் படமாவே நமக்கு தெரியல. ஒரு தெலுங்கு படமா தான் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால இந்த படம் தெலுங்குல ரொம்பவே நல்லா போச்சு. பட் தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் அவ்வளவா கனெக்ட் ஆகல. அதனாலேயே இந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு. இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க. ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. அடுத்து நம்ம பார்க்க போற படம் மகிழ் திருமேனோட டைரக்ஷன்ல ஏகேவோட ஆக்டிங்ல வந்த விடாமுயற்சி. ஹாலிவுட் மூவியான பிரேக் டவுனோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்துல ஏகே மாதிரி ஒரு பெரிய ஸ்டார் இருந்தாலும் அவருக்கு பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்காம கதைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா அமைஞ்சிச்சு. ஏகேவை தியேட்டர்ல கொண்டாடுறதுக்காக வந்த ஃபேன்ஸுக்கு பெரிய அளவுல மாஸ் மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லாதனால இந்த படத்தை ஏகே ஃபேன்ஸே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் ஏகேவோட கெரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு இதை நான் தாராளமா சொல்லுவேன். என்னதான் நான் ஒரு ஏகே ஃபேனா இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சினிமா ஃபேனா ஏகே இப்படி ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படம் நடிக்கிறது ரொம்பவே நல்லது தமிழ் சினிமாக்கு. உண்மையா சொல்ல போனா எங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷத்துல ஏகேக்கு மொத்தம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் ஜானர். ஒன்னு குட் பேட் அக்லி, இன்னொன்னு விடாமுயற்சி. இந்த 2 படத்துல எது நல்லா இருந்துச்சுன்னு கேட்டோம்னா 100ல 99% ஏகே ஃபேன்ஸ் குட் பேட் அக்லின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஏகே விடாமுயற்சி மாதிரி ஒரு படம் பண்றது அவருக்கு மட்டும் இல்ல தமிழ் சினிமாக்கே ஒரு நல்ல விஷயம். ஏன் அப்படி சொல்றேன்னா, தமிழ் சினிமால சுத்தி முத்தி ஒரு 4-5 ஜானருக்குள்ளேயே தான் படம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் படம் வரும்போது அந்த படம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது அந்த படத்தை மட்டும் ஃபெயிலியர் ஆக்கல, அந்த கான்செப்டையே ஃபெயிலியர் ஆக்குது. ஏன்னா அடுத்த அந்த கான்செப்ட்ல எந்த ஒரு டைரக்டரோ, ஆக்டரோ, ப்ரொடியூசரோ கதை பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஏகே குட் பேட் அக்லி மாதிரி இனி எத்தனை படம் வேணா நடிக்கலாம். பட் விடாமுயற்சி மாதிரி படத்தை நடிப்பாரான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். அதனால புதுசா ஒரு அட்டெம்ப்ட்ல படம் வரும்போது அதை நம்ம ஆதரிச்சு வரவேற்கணும். நம்ம பண்ணாதனால வந்த ஜானர்ஸ்லயே திரும்ப திரும்ப படங்கள் வந்துட்டு இருக்கு. இப்படி வர படங்களை நம்ம ஆதரிச்சாதான் இனிமேல் தமிழ் சினிமால நியூ ஜானர்ஸ்ல படங்கள் வர ஆரம்பிக்கும். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. சோ அவ்வளவுதான். இதெல்லாம் தான் எங்களோட லிஸ்ட். இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்ச படம் இந்த லிஸ்ட்ல இல்லைன்னா அது எந்த படம்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேன் பாய்ஸ். டாட்டா. வட்டாமாமே.